ஹலோ மக்களே! பணம் சந்தோஷத்த தர முடியாது. ஆனா, சந்தோஷமா இருக்க கண்டிப்பா பணம் தேவை. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு ராஜா தன்னோட மந்திரியோட நகர்வலம் போயிருந்தாராம். அப்போ ஒரு ஏழை விவசாயி வீட்ட பார்க்குறாரு. அவரு தன்னோட குடும்பத்தோட வெளியே உட்காந்து சந்தோஷமா இருக்கிறத பார்க்குறாராம். இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட அந்த மன்னர், மந்திரி கிட்ட கேட்குறாராம், "எப்படி இந்த ஏழை விவசாயியால இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது? இத விட அதிகமா செல்வம் வச்சிருந்தும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியலையே!" அப்படின்னு ராஜா கேட்குறாரு. உடனே மந்திரி சொல்றாரு, "ஒரு 99 தங்க நாணயங்கள குடுங்க. நான் இந்த விவசாயிக்கு குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜாவும் குடுத்துடுறாரு. இரவோட இரவா விவசாயி வீட்டு முன்னாடி இத வச்சுட்டு போயிடுறாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு ராஜாவும் மந்திரியும் அதே வழியா வராங்க. அந்த விவசாயி வீட்ல எல்லாருமே மெலிஞ்சு போயிருக்காங்க. சந்தோஷமே இல்ல யார் முகத்துலயும். இத பார்த்தோனே ராஜாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. மந்திரி கிட்ட கேட்குறாரு. மந்திரி இப்போ வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 99 தங்க நாணயங்கள் இருக்கு அவங்க கிட்ட. அதுல இன்னும் ஒரு நாணயத்த சேர்த்து 100 ஆக்குறதுக்காக அவங்க அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன இருந்துச்சோ அதுவே போதுன்ற மனநிலையில இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப அந்த 99 100 ஆக்குறதுக்காக அவங்க அந்த சந்தோஷத்த இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, ராஜாக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க.